உங்களுக்கு ஒரு குறையும் இல்லையா? கர்த்தர் நல்லா ஆசீர்வதிச்சிருக்காருங்க. பணத்தை வச்சுக்கிட்டு, சொத்தை வச்சுக்கிட்டு, வீடை வச்சுக்கிட்டு, பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கிட்டு, நகையை வச்சுக்கிட்டு, நல்ல ஆகாரத்தை வச்சுக்கிட்டு, நினச்சிக்கிட்டு என்னன்னு பரலோகத்தில் டோரை ஓப்பன் பண்ணி அவரை விட்டுருங்க. ஏன்? அவர் தூத்துக்குடியிலே பெரிய பிஸ்னஸ்மேன், உள்ள விட்டுருங்க. அவர் யாரு? திருநெல்வேலியிலே பெரிய பிஸ்னஸ்மேன், அவரை உள்ள விட்டுருங்க. இவர் யாரு? இவர் நாகர்கோயில 1000 சவரன் வச்சிருக்காரு, இவரை உள்ள விட்டுருங்க. ரப்பர் தோட்டம் 2 ஏக்கர் இருக்கு, அப்படியா? உள்ள போகும்போதே சொல்வான், உண்மையும் உத்தமும் உள்ளவனே, எனக்கென்று 1000 ஆத்மா சம்பாதித்தவனே, தெரு தெருவா சுவிசேஷம் சொன்னவனே, பட்டணங்கள் தோறும் அடிக்கப்பட்டவனே, பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசமோ என்னை விட்டு போகாமல் எனக்கென்று உண்மையாய் இருந்தவனே, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. ஆமென். இதுதான் ஐஸ்வர்யம். உங்களுக்கு காசு வேணான்னு சொல்லல, உடனே அப்படி முடிவு